3000 ஸ்டார்டிங். இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க. 5000 ரூபாய்க்கு மிஷின் கொடுக்குறாங்க, குவாலிட்டி இல்லாமலாம் கொடுக்க மாட்டோம். சிங்கரில் வந்து இப்போ புதுசாக கலர் மாடல்ஸ் வந்துருக்கு. இது வந்து 2 years டோர் ஸ்டெப் சர்வீஸ் ஆல் ஓவர் இந்தியா. மிஷின் வாங்கினீங்கன்னா இந்த 2000 மோட்டரும் இந்த சிசருமே ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஆன் பண்ணிட்டோன்னே லைட் ஆன் ஆயிரும். மற்ற கம்பெனிக்கு வந்து சிங்கரில் வந்து 5000 RPM லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லை உங்களுக்கு மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 2550 ரூபா போட்டிருக்கா. நான் உங்களுக்கு கம்பெனி ரேட்டோட உடச்சு தரேன். என்கிட்ட பழைய மிஷின் எப்படி இருக்குன்னு இப்படி தான். வணக்கம் தமிழ்மாக்கினர்களே, இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் அமைச்சிருக்கக்கூடிய செலக்ஷன் சீவிங் மிஷினுக்கு தான் வந்திருக்கிறோம். நீங்கள் வந்து வீட்டில் வந்து தைக்கிறதுக்காகவும் தைக்கிற மிஷின்ஸ் எல்லாமே வந்து எங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாக நல்ல பிராண்டடாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுடைய ஓன் யூஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான மிஷின்கள், கமர்ஷியலாக நீங்கள் வந்து ஒரு பொட்டிக் ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை நிறைய டிஷர்ட் ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான மிஷின்ஸுமே வந்து வச்சிருக்காங்க. ஓவர்லாக் மிஷின்லேருந்து எல்லா மிஷின்ஸுமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் ஆல் ஓவர் இந்தியா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வீட்டில் ஆல்ரெடி பழைய மிஷின்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்ற பொழுது எக்ஸ்சேஞ்சும் இவங்ககிட்ட வந்து அவைலபிள் இருக்கு. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஷாப் நேம் செலக்ஷன் சீவிங் மிஷின் போல. என் பேர் அபூபக்கர் சித்திக். நம்ம ஷாப் எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மெயின் ஏரியா காந்திபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 நிமிஷம் தான். நீங்கள் நடந்தே வந்துடலாம். ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்? நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா புது மிஷின் வெறும் 5000 ரூபாயிலேருந்து இருக்குது. 5000 ரூபாயிலேருந்து. சரிங்களா? இவ்வளோ 5500 ரூபாய் கொடுத்தோம். இப்போ 5000க்கு இன்னுமே நல்ல குவாலிட்டியான நம்பகமான கம்பெனியோட மிஷினை கொடுக்குறோம். ஓகே, இப்போ பழசு நாங்கள் அது என்ன பிரைஸ் தரோம்? பழசு வந்து உங்களுக்கு 3000 ஸ்டார்டிங். சொன்ன மாதிரி தான் இவ்வளோ நாள் 5500 ரூபாய் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இன்னுமே நல்ல கம்பெனி இந்த ஜெமினின்ற மிஷின்ஸ் மேட் இன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா. இந்தியாவில் தான் மேட் பண்ணி. மேட் கம்பெனியோட ஓனர் பார்த்தீங்கன்னா இந்தியன் தான். ஓகே. மற்ற கம்பெனி ஓனர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸாக இருப்பாங்க. இந்த மெரிட் சிங்கர் எல்லாமே ஃபாரின் கம்பெனி தான். இது வந்து ஜெமினின்றது நம்ம இந்தியன் கம்பெனி. ஓகே. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பவர் மிஷினாக இருக்கட்டும், எல்லா வகையான மிஷின்ஸுமே இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சரிங்களா? இது வந்து வெறும் 5000 ரூபாய்க்கு தரும். ஸ்டாண்டு, ஆமாம், ஸ்டாண்டு, டேபிள் எல்லாமே. இதோட இந்த மோட்ரு வந்து 1000 ரூபா இம்போர்ட்டட் மோட்ரு ஒன்று. 1000 ரூபா மதிப்புள்ள மோட்ரு நீங்கள் மிஷினோட வாங்கினீங்கன்னா வெறும் 5500. 500 ரூபாய் தான். 500 மிஷினோட நீங்கள் என்கிட்ட வாங்கினீங்கன்னா மோட்டரோட விலை ஒரு 500 ரூபா. என் காஸ்ட் ரேட். ஸோ இது மோட்டரைஸ்டாக மாறிடும். மோட்டரைஸ்டாக போட்டுக்கலாம். வீட்டில் இது என்னத்துக்கு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பெடல் மிஷின், இதுக்கு இந்த ஸ்மால் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்மால் சைஸில் என்னென்ன சொல்லுவாங்க, பேசிக்கான சுடிதார், ப்ளவுஸு அந்த மாதிரி நீங்கள் அடிச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து வீட்டுக்கு சும்மா தைக்க பழகிறவங்க அந்த மாதிரி மிஷின் வாங்கிக்கலாம். மிஷினோட ரன்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். இதோட ஸ்மூத்னஸ்ஸு மற்ற ஸ்மூத்னஸ் தெரியுதுங்களா? 5000 ரூபாய்க்கு கொடுக்குறது பண்ணி அழுத்த தேவையில்லை. இல்லை, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்மூத்னஸ் கிடைக்காது. எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் 5000 ரூபாய்க்கு மிஷின் கொடுக்குறான்னு குவாலிட்டி இல்லாமலாம் கொடுக்க மாட்டோம். ஜெமினின்னு பிராண்டோட எல்லாமே வாரண்டியோட கொடுக்குறோம் இந்த மிஷின். சரிங்களா? செட்டோட வந்துடும். இது வந்து 6500 வரும். சின்ன மிஷின் 1000 ரூபா ஜாஸ்தி. 1000 ரூபாயில் 1500 ரூபா ஜாஸ்தி கேட்டாலுமே கொஞ்சம் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் ஆகும். சரிங்களா? நம்மளோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் மிஷின் வந்து கஸ்டமர்ஸ்க்கு போய் சேரணும். ஏன்னா இந்த மிஷினை வந்து மதுரை சைட்லலாம் 8500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 6500 ரூபாய்க்கு விற்கிற மிஷினை 8500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது மேக்ஸிமம் 10 ரூபா விற்கிறாங்க. இந்த 5 ரூபா மிஷினை. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்பாங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆல் ஓவர் இந்தியா பாசிபிளாக இருக்குது டெலிவரி. இப்போ வந்து சிங்கரில் வந்து இப்போ புதுசாக கலர் மாடல்ஸ் வந்துருக்கு. சிங்கர் பிராண்ட். ஆமாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7000 வரும். 7000 வரும். 7000 வரும். ஓகே ப்ரோ. ஸோ இது எல்லாமே வந்து வாரண்டி இருக்கா? எல்லாம் கேட்பாங்க. எல்லாமே 1 year வாரண்டி இருக்குது. 1 year வாரண்டி இருக்குது. இது உஷால சின்ன மிஷினு. இது சிங்கரு மெரிட் ஒரே கம்பெனி தான். மிஷினோட கண்டுபிடிப்பாளர் பார்த்தீங்கன்னா ஐசக் மெரிட் சிங்கர். அவரோட பேரை தான் பிரித்து வச்சுக்கிட்டாங்களோ, வேற ஒன்றும் இல்லை. இதுவுமே சிங்கரில் வர புது மாடல் 6500 ரூபா வரும். இது 6500. ஆமாம். சிங்கரில் வர சொனாட்டான்ற மாடல். ஓகேங்க ப்ரோ. சரிங்களா? இப்போ வந்து வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்னதாக அடிப்பாங்க. ரெகுலர் யூசேஜ் வரும். டிசைன் ஸ்டிச்சஸ் அடிப்பாங்க. அதுக்கு உண்டான மிஷின்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மிஷின்ஸ் உஷா மிஷினா, உஷா ஜெனோமி மாடல்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ப்ரைஸ் வரும். இது வந்து உங்களுக்கு மார்வலான்னு சொல்லுவாங்க. 10200 to 10500 ஒரு இதோட ப்ரைஸிங்கு. 10500 இப்போ கொடுத்துட்ருக்கோம். இது 2 years வாரண்டி, டோர் ஸ்டெப் சர்வீஸ் இருக்குது. 14 ஸ்டிச் ஃபங்க்ஷன்ஸ் வரும். சரிங்களா? 14 ஸ்டிச் ஃபங்க்ஷன்ஸு. இது வந்து இது பேசிக் மாடல். இதோட இன்னும் இன்டர்மீடியட் மாடல் போயிட்டிங்கன்னா 21 ஸ்டிச். இது ஒரு 13750 13750க்கு இப்போ கொடுத்துட்ருக்கோம் இன்னைக்கு ப்ரைஸிங்கு. இதுவுமே நம்மளோட ஃபுல் ஸ்டாக் இருக்குது. சரிங்களா? இது வந்து 2 years டோர் ஸ்டெப் சர்வீஸ் ஆல் ஓவர் இந்தியா. எங்கே இருந்தாலும் 2 வருஷம் டோர் ஸ்டெப் சர்வீஸ் உஷா மாடல்ஸ்க்கு மட்டும் கிடைக்கும். இன்னும் வீட்டில் ஜீன்ஸ் பேண்ட்டு எல்லாமே அடிக்கிறீங்க, அந்த மாதிரி ஒர்க்குக்கு தேவையான மிஷின்ஸ் எல்லாம் இது.
ஓ இதெல்லாம் ஹெவி மிஷின்ஸ். இதெல்லாம் ஹெவி மிஷின்ஸு. ஓகே சரிங்களா. இது வந்து உஷாவில் வர ஆர்எஸ்எம் கிராஃப்ட் மாஸ்டர்னு வரும். இது வந்து ரோட்டரி ஸ்டிச் மாஸ்டர். இது கொஞ்சம் டிசைனாக இருக்கும். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000 ரூபா வரும். ஸோ இதில் நம்ம ஜீன்ஸ் பேண்ட் கூட ஸ்டிச் பண்ணி. ஆமாம். இது வந்து உங்களுக்கு 10,000 வரும் உஷாவில். இந்த மிஷினில் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 1 year டோர் ஸ்டெப் சர்வீஸ். சரிங்களா. இங்கே தமிழ்நாட்டில் எங்கே வாங்கினாலுமே இதோட பில் இருக்குது. இதோட பில்லிங் வச்சுக்கிட்டு நீங்கள் 1 வருஷம் டோர் ஸ்டெப் சர்வீஸ் வந்து நீங்கள் எங்கே வேணாலுமே வாங்கிக்கலாம். இந்த மாதிரி போர்ட்டபிள் மிஷினுக்கு ஹோம் ஸ்டெப் டெமோவே கொடுக்குறாங்க. டெமோ வீட்டுக்கு வந்து உங்களுக்கு அந்த எல்லா ஸ்டிச்சையும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து நான் அவங்ககிட்ட வாங்கிட்டேன். அந்த 1 year வாரண்டி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் சர்வீஸ் இதோட ஃபுல் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா காலத்துலேயும் எப்பயுமே அவைலபிளாக இருக்குது. ஏன்னா மிஷினோட மேனுஃபேக்சரிங்லாம் பார்த்துட்டிங்கன்னா 1968 ஒரே பேட்டர்னில் தான் வந்துட்டு இருக்கு. சரிங்களா. மாடலு. இதோட நம்ம ரீட்டைல் ரேட் பார்த்தீங்கன்னா 10,000 கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேலாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே மார்க்கெட் ப்ரைஸோட உடச்சி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா. இதோட 11,500க்கு நீங்கள் மிஷின் வாங்கினீங்கன்னா இந்த மோட்ரு, இந்த 2000 மோட்டரும் இந்த சிசருமே ஃப்ரீயாக கொடுத்துருவோம். உங்கள் யூடியூப் வியூவர்ஸ்க்கு சிங்கர் மோட்ரு ஒரிஜினல் மோட்டரும் இந்த சிசரும் 11,500 தான். அவ்வளோதான் யூனிவர்சல்ன்ற மாடலு. இது வந்து யூனிமெட்ன்ற மாடலு. இது கிளாஸியான ஒரு லுக். ஆமாம். இது வந்து கிரே கலரில் நியூ மாடல். கொஞ்சம் இந்த டிஃபரெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் கிரே, ஏன்னா வீட்டில் எல்லோரும் பிளாக் போடாமல் சில பேர் பார்ப்பாங்க. ஸோ வந்து கிரே கொஞ்சம் நல்ல கலரு. அதனால இது இப்போ இன்னுமே கிளாஸியாக கொடுக்கணும் அப்படின்றது இது. மெரிட் லவ் ஒர்க் மேட். ஓகே ப்ரோ. இதில் என்ன ப்ரைஸ் கம்மி தரோம்? இதில் ஒர்க் மேட் பார்த்தீங்கன்னா 11,000, யூனிமேட் பார்த்தீங்கன்னா 10,500. எல்லாமே அக்சரிஸ் எல்லாமே நம்ம கிட்டே இருக்குது. ஃபுல் ஸ்டாக் இருக்குது. சப்போஸ் வந்து ஏதாச்சும் நீங்கள் ட்ரஸ்ட்டில் இருந்தீங்கன்னா ட்ரஸ்ட்டுக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வர ரேட்டுக்கு மிஷின் கொடுத்துட்ருக்கோம். வர 100-50 கிடச்சா கொடுத்துருவோம். ஏன்னா ட்ரஸ்டிங்கில் ஏதாவது ஹெல்பிங் மைண்டுக்கு பண்ணும்போது அந்த மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரியலுக்கு தேவையான மிஷின்ஸ் A to Z எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நம்ம மெயினாக எல்லா மல்டி பிராண்டு செல்லர்னால எல்லா பிராண்டுமே நம்ம கிட்ட கிடைக்கும். சிங்கரில் வர புது மிஷின் சார். ஆமாம். இதை ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது சுவிட்ச் ஆன் பண்ணுறோன்னே லைட் ஆன் ஆயிரும். லைட் ஆன் ஆயிரும். லைட் வேணுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. இது சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்பீட் கண்ட்ரோல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. மற்ற கம்பெனிக்கு வந்து சிங்கரில் வந்து 5000 RPM லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்பீடு வந்து 5000 RPM வச்சுக்கலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக் பாபின் வைண்டர்னு சொல்லுவாங்க சார். சரிங்களா. இதுக்கு வந்து மிஷினுக்கு வந்து 1 year சர்வீஸ் வாரண்டி, 1 வருஷம் சர்வீஸ் வாரண்டி, 3 வருஷம் இந்த போர்டுக்கும் மோட்டருக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. 3 வருஷம் போர்டுக்கு வாரண்டி. இது வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா பொட்டிக் ஷாப்பு, வீட்டுக்கு தேவையானாலும் வாங்கிக்கலாம். கார்மெண்ட்ஸ் புதுசாக ஆரம்பிக்கிறீங்கனாலும் இந்த மிஷின் தாராளமாக வாங்கலாம். சார் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 22 வருங்க சார். 22,000. இதே நீங்கள் பாக்ஸ் பீக்கி பேக்கிங் எடுத்துக்கிறீங்க, எனக்கு வந்து மாட்ட வேணாம் நானே அசம்பிள் பண்ணிக்கிறேன், 21,500. சரிங்களா. 500 கம்மி. இதே வந்து இப்போ வந்து ஃபிட்டிங்கோடு நீங்கள் வெளியூரில் வந்து வாங்கினீங்கன்னா 550 ரூபாய்க்கு நான் இங்கேருந்து எங்கே வேணால் பார்சல் போட்டு விடுவேன். மிஷினை மாட்டியே அனுப்பிச்சிடுவேன். பாக்ஸ் பீஸாக அனுப்பிச்சி விட்டிங்கன்னா 350 வரும். ஓகே. சரிங்களா. நம்ம குரூப் லிங்க் அனுப்பிச்சி விட்றேன், கீழே ட்ராப் பண்ணுறேன். அந்த இதில் வந்து எப்போயுமே ஆஃபர்ஸ் போடுவேன். இன்றைக்கி ஒரு ரேட் வரும், நாளைக்கு ஒரு ரேட் வரும். நாளைக்கு எனக்கு அமௌண்ட் தேவைப்படுச்சுன்னா இன்னொரு ரேட் கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுப்போம். ஓகே. அந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த ப்ரைஸிங்ஸில். இந்த மாதிரி தான் சார் தெரியுதுங்களா. ஓகே. இது வந்து இப்படி தூக்கிக்கலாம், தூக்கிட்டு திருப்பி இப்படி வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். சவுண்டே இருக்காது. ஓகே. சவுண்டே இருக்காது, நல்லா இருக்கும். மிஷினை நம்பி வாங்கலாம். சரி. வந்து இப்போ ஜாக்கில் வர லேட்டஸ்ட் மாடலு. ஓகே. A to Bன்ற மாடலு. A to B. ஆமாம். இதில் வந்து கட்டர் ஆப்ஷன் இருக்கும். சின்னதாக ட்ரிம்மர் வச்சு நிறைய பேர் கட் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் பார்த்தீங்கன்னா பொட்டிக் ஷாப்பு, கார்மெண்ட்ஸில் இருக்கவங்க வாங்கலாம். கார்மெண்ட்ஸில் இருக்கவங்க, பொட்டிக் ஷாப் வச்சுருக்கவங்க, பொட்டிக் ஷாப் வைக்கிறவங்க தாராளமாக இதை வாங்கலாம். இதில் வந்து கத்திரிக்கோள் மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கத்திரிக்கோள் மாதிரி இருக்க சிம்பிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நூல் வந்து ட்ரிம் ஆயிரும். ஓகே. அந்த ஆட்டோமேட்டிக்காக நூல் வந்து ட்ரிம் ஆகிறனால அங்கேயே பிசுறு வெட்டிடும், துணிக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் வெட்டிடும். ஸோ குவாலிட்டி ஃபினிஷிங் குவாலிட்டி நல்லா இருக்கும். அதனால இந்த ஆப்ஷன் இது A to Bன்ற மாடல். இது என்ன ப்ரைஸில்? இது வந்து நம்ம இன்னைக்கு வந்து ப்ரைஸிங் 24,500. ஃபியூச்சரில் வந்து ப்ரைஸிங் ஏறும் இறங்கும். சரிங்களா. எல்லாமே இதில் இருக்குது. உங்கள்கிட்ட GST நம்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கும்போது இந்த GST நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா. அது வந்து யூஸ்ஃபுல்லான இருக்குது. சரிங்களா. யாருக்கும் தெரியாது. நீங்கள் GST நம்பர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது GST நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் நேம் பில் போட்டு கொடுத்துருவேன். ஸோ வந்து நீங்கள் அதை வாங்கிக்கலாம், அந்த GST கிளைம் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் இந்த மாடல் இது ஜாக் எஃப்ஐன்ற மாடலு. இதுதான் எனக்கு ரொம்ப விரும்புகிற மாடலு. இவ்வளோ நாள் வந்து F4ன்னு ஒரு மாடல் வந்துட்டு இருந்துச்சு. அந்த மாடலை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கம்பெனிலேருந்து ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமாம், அது பார்த்தீங்கன்னா மோர்லன்னு 8 லட்சம் மிஷின் விற்றுருக்கு F4ன்ற மிஷின்ஸ் மட்டுமே. சரிங்களா, இது வந்து எஃப்ஐ அதே தான். இதில் என்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்கன்னா போர்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க வந்து ஐசி போர்டு இருக்கும், அதோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனியில். இந்த மாதிரி மிஷின்ஸ் நீங்கள் எது வாங்கினாலுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலைசர் கம்பல்சரி போட்டுக்கிறது நல்லது. ஓகே, நீங்கள் வந்து காம்போவாக கொடுத்துருக்கீங்க? இல்லை, காம்போவாக நான் கொடுக்குறது. ப்ரைஸிங் வந்து ரொம்ப இல்லை, உங்களுக்கு மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 2550 ரூபா போட்டிருக்கா. ஓகே, நான் உங்களுக்கு கம்பெனி ரேட்டோட உடச்சி தரேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 2 வருஷம் வாரண்டினா ஒரு ரேட் வரும் 1200 வரும். இல்லை எனக்கு 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வேணும்னா 1500 வரும். 1500 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட். இது வந்து மிஷினுக்காகவே செப்பரேட்டாக வருது. கொரியர் ஃபெசிலிட்டி ஆல் ஓவர் இந்தியா பாசிபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நிறைய மிஷின்ஸ் வச்சுருக்கீங்க. இது வந்து 4 மிஷின் போடுறீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மிஷின்லாம் வாங்கினீங்கன்னா கம்பல்சரி ஸ்டெபிலைசர் போட்டுக்கலாம். ஏன்னா என்னைக்கோ பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டே போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா ஒரு போர்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 3000 பாக்ஸ். இப்போ கார்மெண்ட்ஸ்க்கு தேவையானவங்க ஃபினிஷிங் அயன் பண்ணணும்னா ஸ்டீம் அயன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதெல்லாம் என்ன ப்ரைஸ்? இது வந்து 3000 வரும். 3000 வரும். இதுக்கு ஒரு பேடுமே 200 ரூபா மதிப்பிலான பேடுமே ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதை வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணணும் கேட்டுருக்காங்க. இதுதான் அயன் பாக்ஸ், ஃபினிஷிங்காக இருக்கும். இம்போர்ட் ஐட்டம் நல்லா இருக்கும். சரிங்களா, வேண்டவங்க வேண்டவங்க இது ஆல் ஓவர் இந்தியா பாசிபிளாக இருக்குது. கார்மெண்ட்ஸு பொட்டிக் ஷாப்னாலுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சு. இதுலேயே ஸ்டீம் அயன் பாக்ஸு பாய்லர் செட்டோட வேணுனாலுமே நம்மகிட்ட கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு 45,000 அந்த ரேஞ்ச் போயிடும். அதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து இவர் ஒரு ஊட்டியிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட வாங்கியிருக்காங்க. மிஷினோட ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் டேபிளில் வந்து இந்த டென்ஸும் இருக்காது, பக்காவாக இருக்கும். சரிங்களா, இப்போ இதுக்கு வந்து செர்வோ மோட்டர்னு தான் போட்டிருக்கேன். இதுதான் செர்வோ மோட்டர்னு சொல்லுவாங்க. இது அமேசானில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, 4000 எம்ஆர்பி. சரிங்களா, 4000 அமேசான். நான் ரீட்டெயிலில் வந்து 3,500 கொடுத்துட்ருக்கேன். ஹோல்சேலாக எடுக்கும்போது நல்ல ரேட் பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, இந்த மாதிரி வந்துடும். இதில் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சரிங்க, இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம், ஸ்பீடு கம்மி பண்ணிக்கலாம், ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இதில் வந்து லைட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோட்டரை நான் இந்த மிஷின் பழைய மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 12,500 ரூபா. 12,500 ரூபா. இப்போ வந்து மிஷின் ஆனில் தான் இருக்குது, சவுண்ட் எதுவுமே இருக்காது. ஓகே, இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், பக்கா சர்வீஸ். இப்போ வந்து என்ன பண்ணால் பழைய மிஷின் தானே ரேட் கம்மி பண்ணி கேட்பாங்க. என்கிட்ட பழைய மிஷின் எப்படி இருக்கும்னு இப்படி தான் இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஷட்டில். இது வந்து நல்ல ஒரிஜினல் ஷர்ட்னா ஒரிஜினல் ஷர்ட் போடுவேன், இல்லைனா என்கிட்ட ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரிஜினல் ஷர்ட்டில் போடுவேன். சரிங்களா, அப்போ தான் இதுதான் நம்ம மிஷினோட லைஃபே. ஓகே, இது போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா, இதுக்குள்ளே ஸ்டிக்கு போடுவாங்க. இந்த ஸ்டிக்கிலேருந்து எல்லா பொருளுமே ஜாஸ்தியாக தான் வாங்கி போடுவேன். இப்போ இந்த டென்ஷன் செட் 25 ரூபாய்க்கு கிடைக்கும். 25 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் நான் போடுறது 100 ரூபா டென்ஷன் செட். எதுக்காகனா அப்போ தான் குவாலிட்டி வராது, கம்ப்ளைண்ட் வராது. ஓகே, சரிங்களா, அதனால எல்லாமே. இப்போ வந்து லைட் வேணும்னா கூட லைட்டு போட்டுக்கலாம். லைட்டும் போட்டுக்கலாம். பழைய மிஷின் தான் லைட் போட்டுக்கலாம். இதுக்காக நீ தனியாக செப்பரேஷனாக எதுவுமே போடணும். அந்த மோட்டர் இருக்குல்ல, ஓகே, இந்த மோட்டர் வந்து போட்டுக்கலாம். இந்த லைட் வேணுனாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 250 ருபீஸ் வரும். ஸோ லைட்டு தனியாக தரேன் டைம். சரிங்களா, இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ இதுக்குமே நம்ம வாரண்டி தரோம் ப்ரோ? கண்டிப்பாக. கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா இந்த மிஷினை வந்து ஷாப்புக்கு கொண்டு வந்தீங்கன்னா வாரண்டி கிளைம் ஆகும். நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா இந்த மிஷினை மட்டும் நான் கொடுக்குற பாக்ஸ் பத்திரமா வச்சு அந்த மிஷினை திருப்பி அனுப்பிச்சு விட்டிங்கன்னா வாரண்டி, சர்வீஸ் வாரண்டி தான். ரீப்ளேஸ்மெண்ட் கேட்காதீங்க. ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம ஒன்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறதே ரொம்ப மார்ஜினில் தான் வித்துட்டு இருக்கோம். அதனால் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா என்னால் பண்ண முடியாது பிஸ்னஸ். சொல்லுங்க. சரிங்களா, இப்போ வந்து இது வந்து வாக்கிங் ஃபுட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ லெதரு, அப்போல்ஸ்டரி, சோஃபா அதெல்லாம் அடிக்கிறீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். சோஃபா தைக்கலாம், அதுக்கு தான் இந்த மிஷின். சரிங்களா, இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இது லெதர் தான் அடிச்சிருக்கேன். ஓகே, சரிங்களா, மற்ற மிஷின் காட்டிலும் இந்த மிஷினில் எப்படி திக்குன்னு பாருங்கள். இந்த ஃப்ளோட்டிங் ஃபுட்டர் ஆகுதுங்களா, இப்படி சுற்றுதுங்களா, சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அதோட மூவ்மெண்ட்டே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே இப்போ புதுசு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 60,000 எம்ஆர்பி, 60,000 ரூபா. இப்போ நீங்கள் செகண்ட்ஸில் இது வந்து ஃப்ரெஷ் கண்டிஷனு, லைட் கண்டிஷனில் வந்து எப்படி 3 கண்டிஷனில் மிஷின் கிடைக்கும். ரொம்ப பழைய கண்டிஷனு. சரிங்களா, அதுலேயே நார்மல் கண்டிஷன். இது வந்து இருக்கிறதுல ஃப்ரெஷ் கண்டிஷன். இது வந்து ஒரு 33,000 ரூபா வரும். 33,000 ஜுக்கி ஒரிஜினல் மிஷின், பக்கா கண்டிஷன். 33,000 வரும். சரிங்களா, புதுசு 60,000 ரூபா. நீங்கள் மற்ற கம்பெனியோட இந்த மிஷினை நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. இப்போ சிங்கரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா புது மிஷினே உங்களுக்கு 36,000-35,000 தான். சரிங்களா, ஆனால் இந்த மிஷின் ஜுக்கி புதுசு 60,000. அதை தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஒலிம்பிக்கில் போர்ட்டபிள் ஓவர்லாக் மிஷின் இந்த வேலைக்கு யாருமே தர மாட்டாங்க. 5,000 ரூபா. ஓவர்லாக் இதில் பண்ணிக்கலாம். இது ஓவர்லாக் மிஷின் 5,000 ரூபா. 5,000 ரூபா தான்.
இவ்வளோ நாள் நம்மளே 6000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. இப்போ வந்து 5000 ரூபாய்க்கு தரோம். இது எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கிட்டு போய்க்கலாம். ஓவர்லாக் மிஷினை ஓவர்லாக் அடிச்சுக்கலாம். பொட்டிக் ஷாப்புக்கு ரொம்ப தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். விரும்பி வாங்குறாங்க நிறைய கஸ்டமர்ஸ். சரிங்களா? நல்ல குவாலிட்டியே வைஸ் நல்லாவே இருக்கும். ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். டெலிவரி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பாசிபிள். ஆல் ஓவர் இந்தியா பாசிபிள். சரிங்களா? இது நல்லா இப்போ 5000 கொடுத்துருக்கோம். இல்லை ஸ்டாண்ட் டேபிள் செட்டிங்கோட வேணாலும் ஸ்டாண்ட் டேபிள் செட்டிங்கோட வேணா கையில் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் டேபிள் எடுத்தீங்கன்னா 6000 ரூபா. மோட்டரோடு எடுத்தீங்கன்னா 7000 ரூபா. மோட்டர் வேணா நம்ம தனியாக அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். 7000. இதுவுமே டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா. சென்னையிலேருந்து வாங்குறீங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ், ரதிமினா டிரான்ஸ்போர்ட், சுபா டிராவல்ஸ், ஆர்த்தி இந்த மாதிரி பஸ் கம்பெனியோட நம்ம ரெகுலர் கான்டாக்டில் இருக்கனால அதில் போட்டு விட்டுருவோம். நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். அதோட கம்பெனி ஜின் கம்பெனி வச்சிருக்கேன். ஓவர்லாக் மிஷினில் மெரிட் கம்பெனி வச்சிருக்கேன். இது 8000 ரூபா வரும். ஸ்டாண்ட் டேபிள் செட்டோட. சரி, இது வந்து ஃபுல்லாக செகண்ட்ஸ். செகண்ட்ஸில் வந்து எல்லாருனாலே புது மிஷின் வாங்க முடியாது. பழைய மிஷின் சொன்ன மாதிரி தான். எக்ஸ்சேஞ்சுமே அவைலபிளாக இருக்குது. உங்ககிட்ட பழைய மிஷின் இருந்துச்சுன்னா அந்த மிஷினை எனக்கு ஃபோட்டோ ஃபுல்லாக எடுத்து அனுப்புங்க. கேட்கவே வேணாம் எக்ஸ்சேஞ்ச் இருக்கா எதுவுமே கேட்க வேணாம். வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிட்டு வாய்ஸ் மெசேஜ். எனக்கு தமிழ் நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் இங்கிலீஷில் தான் கஷ்டப்பட்டு டைப் பண்ணால் அப்போ தான் தெரியும்னா இல்லை. நீங்கள் எனக்கு தமிழில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு உண்டான மிஷின் பெஸ்ட்டாக நம்ம கொடுத்துடலாம். சரி, இப்போ எங்கள் வீட்டில் பழைய மிஷின் இருக்குன்னா மாற்றிடலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே செகண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு 30500 ரூபா. பழசு எடுத்துக்கிட்டீங்கன்னா பழைய ஸ்டாண்ட் டேபிள் பழைய மோட்டரோட 15000 கொடுத்துடலாம். 15000. செகண்ட்ஸில் இப்போ என்ன ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது? செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8000 ஸ்டார்டிங். இப்போ இந்த மிஷின் எடுத்துக்கிட்டே 8000 ரூபா. கிளச் மோட்டரோட செர்வோ மோட்டர் போட்டிங்கன்னா 10000 ரூபா. இந்த மாதிரி கம்பெனி மிஷின்ஸ். இது வந்து ஜாக்ல வர பேட்லாக் மிஷின். இப்போ டிஷர்ட் கார்மெண்ட்ஸ்லாம் அடிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸ் தேவைப்படும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா 30000 ரூபாயிலேருந்து 35000 ரூபா வரும். 35,000 ஜாக் கம்பெனி. இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் யூசேஜ் அதிகமாக இருக்க மிஷின் எடுத்தீங்கன்னா 25,000 20,000 ரேஞ்சில் கிடைக்கும். தாராளமாக எல்லா மிஷினுமே எடுப்போம். இது ஓவர்லாக் மிஷின் சொல்லுவாங்க. இப்போ வந்து வீட்டில் தேவையான ஓவர்லாக் மிஷின் காமிச்சல, இது வந்து கார்மெண்ட்ஸ்க்கு தேவையான ஓவர்லாக் மிஷின். கார்மெண்ட்ஸ்க்கு தேவையானது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷின் தான். கட்டிங் மிஷின் வீட்டுக்கு ஒரு 10 பீஸ் வெட்டுறாங்கன்னா சிசரில் வெட்டுவாங்க. 100-40 பீஸ் ரெகுலராக வெட்டால் கைவலி வந்துடும். பல்காக வெட்டுறவங்க கரெக்டாக ப்ரெசிஷனோட வெட்டுறவங்க இந்த வாங்கிக்கலாம். இது வந்து 4800 வருங்க. பல்காக குவான்டிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பெஸ்ட் ரேட் கொடுத்துடலாம். சரிங்களா? வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லா ப்ரைஸுமே எதுவும் நெகோஷியேட் பண்ண முடிஞ்சால் பண்ணி தருவோம். இது என்ன ப்ராடக்ட்? இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவுமே அதே மாதிரி கட்டிங் மிஷின் தான். 3300 ரூபா வரும். இது 3300 ரூபா. ஆமாம். வேறு என்ன? இது வந்து 65 mm கட்டிங் மிஷின். இதுவும் நல்லாயிருக்கு. இது வந்து இதுவுமே கொரியர் ஃபெசிலிட்டி எல்லாமே அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்ஜெட்ஸு. இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு ஃபூட்டர்னு சொல்லுவாங்க. இதுவுமே கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது. இதுவும் அப்புறம் வந்து கொரியர் செலவோட சேர்த்து 140 ரூபா வரும். 140 ரூபா. ஆமாம். இந்த ரெண்டுமே எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். சரி, உங்களுக்கு பக்கத்தில் கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அளவு குவாலிட்டியாக இருக்குது. இதெல்லாம் ஹெம்மிங் ஃபூட்டர்னு சொல்லுவாங்க. சுருக்கடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மிஷினுக்கு போட்டுக்கலாம். ஜுக்கி ஜாக்கு எல்லா மிஷினுக்குமே போட்டுக்கலாம். பீக்கோ அடிக்கிறதுக்கு தேவையான ஃபூட்டர்ஸு இதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. தென் வந்து இது பார்த்திங்கன்னா கேதரிங் ஃபூட்டர்ஸு. இது எட்ஜ் கைடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கேதரிங் ஃபூட்டர் P952ன்னு சொல்லுவாங்க. இதுவுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே வேணும்னா பல்க் குவான்டிட்டி எடுத்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேஞ்ச் வரும். அப்புறம் கத்திரிக்கோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 1300 ரூபா வரும். 1300 ரூபா. ஆமாம். 1300 1400 ஒரு ப்ரைஸ் கொஞ்சம் ஏறும் இறங்கும். 100 ரூபா இறங்கும். இந்த மாதிரி இது குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கும். இது வந்து முந்தியான்ற இம்போர்ட் சீசர் சூப்பராக இருக்கும். சரிங்களா? 1300 1300 ரூபா. கொரியர் சார்ஜோட சேர்த்து 1400. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டெய்லராக இருக்கீங்க, ஒரு பொட்டிக் ஷாப் வச்சிருக்கீங்க, இல்லை ஒரு பெரிய டிஷர்ட் கம்பெனி சுடிதார் கம்பெனி அந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் 100 மிஷின்ஸ் கேட்டாலுமே அவங்க வந்து சப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா வந்து மிஷினுக்கான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஜஸ்ட் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே எல்லா டீட்டெயில்ஸுமே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பழைய மிஷின்ஸ் இருக்குது, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஃபெசிலிட்டிஸும் வந்து இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சிகள் எல்லாம் வந்து சிஸ்டர்ஸ் யாருக்காவது வந்து டெய்லரிங் மிஷின்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்மளுடைய தமிழ் மார்க்கெட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கீழே வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்கணுன்னா வியூ ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வரும். அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். நன்றி.